கட்சியின் அடுத்த தலைவர் உதயநிதி என்ற நிலை உருவாகிவிட்டது. திருமதி கனிமொழி அவர்களை பொறுத்தவரை உதயநிதி சின்ன பையன் இல்லைங்களா, மருமகன். நாளைக்கு போய் இவங்க உதயநிதி கிட்ட சீட்டு கட்டி நிற்கணுமா, எம்பி சீட்டு நிற்க வேண்டுமா என்பதை திருமதி கனிமொழி முடிவு செய்து கொள்ள வேண்டும். அப்போ என்னங்க நீங்கள் கலாட்டா பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எப்படின்னு கேட்பீங்க. சொல்லுங்கள். இந்த ஒரு எத்தனாவது காட்டி பேசு அப்படின்னு 1967 பேசுவாங்க. ஒரு ட்விட்டை வச்சு நீங்க ஒரு கட்சியை உடைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க சார். ட்வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிங்க, ட்வீட்டுக்கு வர்றேன். ஸோ திருமதி கனிமொழி அவர்கள் தனது எதிர்காலம் மற்றும் கட்சியின் எதிர்காலத்தையும் சேர்த்து இது போன்ற விவகாரங்களில் அவர் உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். ஒரு மகளிர் விவகாரம் அவங்களுக்கு இது அவமானம் இல்லையா, நடக்குது, அல்லோலப்படுது, பொம்பளை பிள்ளைங்க கத்துது, சமூக வலைத்தளங்களில் இந்த வீடியோ வெளியே வந்து எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரும் புகார் தெரிவித்த பிறகுதான் காவல்துறை தனிப்படைன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கனிமொழி அவர்களோட ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அது திமுக காரராக இருந்தாலும் திமுக கொடி கட்டினாலும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்ட்டு இதை சொல்றதன் மூலம் அவர் தனது கட்சியை, தனது ஆட்சியை, தனது அண்ணனின் ஆட்சியை இடித்துரைக்கிறார். ஆச்சுங்களா? இப்படி இடித்துரைப்பதன் மூலமாகத்தான் கனிமொழி தனக்கென்று ஒரு இடத்தை உருவாக்க முடியும் என்று சொல்கிறேன். புரியுதுங்களா? அண்ணன் தான் கடுப்பதாக அண்ணனுக்கு என்ன அது போட்டிருக்கு, என்னது அதுவும் நேரடியாக அவரை நோக்கிய குற்றச்சாட்டு, உள்துறை அவர்கிட்ட தானே இருக்கு. இதை கனிமொழி அடிக்கடி பண்ணணும்.